சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவு தோல் நீக்கி இடித்து வச்சுருக்கேன். முழு அளவு பூண்டு தோல் நீக்கி இடித்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ பீட்ரூட் தோல் நீக்கி நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி 1 சிட்டிகை, 2 ஸ்பூன் கடலை எண்ணெய், உப்பு 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 2 வரமிளகாய். கடாய் சூடானதும் பீட்ரூட் வெறும் பேனில் எண்ணெய் விடாமல் பீட்ரூட் சேர்த்து பச்சை வாசம் போக ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இந்த அளவு வதங்கினதும் இதோட மஞ்சள் பொடி, கல் உப்பு கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கலந்து விட்டு மூடி 5 நிமிஷம் வேக வைக்கணும். இடையிடையே கலந்து விட்டு மூடி வேக வைக்கணும். பீட்ரூட்டை இது மாதிரி தாளிக்காமல் வேக வைக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். வெந்து முடித்த உடனே தாளிச்சிடலாம். இந்த அளவு தண்ணி வற்றி சுருண்டு வரும்போது இறக்கிடலாம். தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு சூடானது கடுகு, உளுந்து, வரமிளகாய், கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், இடிச்ச இஞ்சி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசம் போக நல்லா வதங்கணும். இந்த அளவு இளம் பொன்னிறமாக வரும்போது இறக்கிடலாம். பீட்ரூட்டை திருப்பி அடுப்பில் வச்சு தாளிப்பை சேர்த்து கலந்து விடணும். இந்த அளவு சுருள வரும்போது தேங்காய் திருக்கல் சேர்த்து கலந்து இறக்க வேண்டியது தான். இறக்கிடலாம். இந்த பொரியலை அப்படியேவும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு எத்தோட வேணாலும் சாப்பிட்லாம். பீட்ரூட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 1 முறை எடுத்துக்கலாம். பீட்ரூட் பொரியல்.